கூடி வந்திருக்கிற பரிசுத்தங்கள் யாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்தாவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றைக்கும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. வேத பகுதியை நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நான் கூட தேவனுடைய ஆலோசனைகளை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்து கடன் செல்வோம், ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இதோ மன மகிழ்ச்சியான வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த நாளில் கூட உங்களுடைய வேத வார்த்தைகளை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பன்தாமே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வசனத்தை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் வழி நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பிலிப்பி சபையாருக்கு சொல்லுகிற இடத்துல இருந்து நம்ம ஒரு காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். எந்த நிலையில இருந்தாலும் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன்கிறார். இங்க என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா நிலையிலும் மன ரம்யமா இருக்கிறது, மன திருப்தியாக இருக்கிறது, இதை நான் கற்றுக்கொண்டேன்கிறார். போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன் சொல்றார். நிம்மதி, மன ரம்யம் அப்படிங்கிறது, மன திருப்தி அடைகிறது. இது இன்னைக்கு நிறைய இடங்களில, நிறைய பேர், நிறைய குடும்பங்களில அந்த மன திருப்தி அடையாத நிலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மன திருப்தி அடையாத நிலை, மன ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அவர் எந்த நிலையிலாம் அப்படி மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டார் அப்படின்னா, அவர் போதிக்கப்பட்டார், போதிக்கப்பட்டதிலே கற்றுக்கொண்டார். அப்போ நம்முடைய நிறைய நேரத்துல எந்த நிலையில அவரு எல்லா நிலையிலும் நான் இருக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன்கிறார். ஏன் அப்படின்னா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய நேரத்துல தாழ்ந்திருக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்ந்திருக்கவும் தெரிய முடியும். தாழ்மையான இடத்துல, தாழ்ந்து இருக்கிற நிலையில நம்ம கற்றுக்கொண்டோம்னா எந்த நிலையில அது வாழ்ந்திருக்க முடியும். இங்க பவுல் சொல்லுகிறத பார்க்கும். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பொருளாதார சூழ்நிலையில நிறைய நேரத்தில் நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம பார்க்கிறோம், கொஞ்சம் வரவு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அங்க மன சமாதானம் இருக்காது. ஒரே போராட்டம், குறை சொல்லுகிறது, முறுமுறுப்பு, இதுதான் வரும். ஆனா பவுலுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் அவர் கற்றுக்கொண்டார், போதிக்கப்பட்டார், அதை கற்றுக்கொண்டவரா இருக்கிறார். மன ரம்யமாக குறைவுபட தொடங்கினேன்கிறார், பட்டினியா இருந்தேன்கிறார், தாழ்மை உள்ளவரார், தாழ்த்தப்பட்டார். எல்லா நிலையிலுமே அவர் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டதுனால மன ரம்யமா இருக்க அவர் கற்றுக்கொண்டேன். இது யாரால முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அங்க அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், எல்லா நிலையிலும் அவர் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேங்கிறார். இது யாரால முடியும்? என்னால முடியுமா, உங்களால முடியுமான்னா நம்மளால அது முடியாது. முடியாத நிலை. எல்லா நிலையிலும் மன ரம்யமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முடியாத காரியம். அப்ப அங்க அதுக்காக தான் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, இது என்னால முடியாது, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. இப்ப நாமளும் அதே சார்ந்துதான் இருக்கணும். நம்மளால முடியாது, ஆனா நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலையில இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டவனா இருக்கிறேன், இதை நான் செயல்படுத்தணும். இதுதான் நமக்கு மன ரம்யம்ங்கிற. அது யாரிடத்துல இருந்து கற்றுக்கொண்டார் அப்படின்னா, கிறிஸ்தவனிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டேங்கிறார். நமக்கும் அதுதான், கிறிஸ்தவனிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல இல்லையா, 11ஆவது அதிகாரத்துல நமக்கு தெரியும், 28, 29 வசனங்கள் இல்லையா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கிற. நாம் கற்றுக்கொள்ளுகிற அழைப்பு கொடுக்கிறார் கிறிஸ்துவனிடத்துல இருந்து. சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நம்ம கிறிஸ்துவனிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கும். கற்றுக்கொள்ளதான் ஜெயிக்க முடியும், வாழ முடியும், மன ரம்யமா இருக்க முடியும் எல்லா நிலையும். அது எல்லாமே பவுல் அந்த அந்த நிலையில வழி நடத்தினார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லப்பட்டிருக்கு, நான் இந்த நிலையில இருந்தேன், அநேக தரம் பிரயாணத்துல, கள்ளர்களால் வந்த மோசம், பட்டினியினாலும், நிர்வாணத்தினாலும், மோசத்தினாலும், இதையெல்லாம் அவர் பட்ட பாடுகள். தேவன் அவரை வழி நடத்தினார். பரிசுத்தாவியானவர் மூலமாக கிறிஸ்து அவரை வழி நடத்தின விதத்தை குறித்து சொல்கிறார். இதெல்லாம் அவர் கற்றுக்கொண்டார். வாழ்க்கையில கற்றுக்கொண்டு போதிக்கப்பட்டதை கற்றுக்கொண்டார். கமாலியலுடைய பாதத்தில் அவர் போதிக்கப்பட்டார், கற்றுக்கொண்டேன்கிறார் வேதத்து வசனத்துல. கமாலியலுடைய பாதத்தில் அவர் எதையெல்லாம் கற்றுக்கொண்டார் அப்படின்னா, நியாயப்பிரமாணம்,
அந்த 5 ஆகமங்களும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை மாத்திரம்தான் கற்றுக்கொண்டார். இந்த வாழ்க்கையில குறைவுபடவும், தாழ்ந்திருக்கவும், பட்டினியா இருக்கவும், பசியா இருக்கவும் இதையெல்லாம் எங்க கற்றுக்கொண்டார் அப்படின்னா வாழ்க்கை முறையில நடத்தினார். தேவன் அந்த விதத்துல அவர் வழி நடத்தினதை அவர் கற்றுக்கொண்டார். இதெல்லாம் போதிக்கப்பட்டது வேத பாடத்துல அதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியல. ஆனா இங்க தேவ பக்திக்கான காரியம், தேவ பக்தியான ரகசியம், தேவ பக்திக்கான ரகசியம் என்ன அப்படின்னா எல்லா நிலையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன், அதை கற்றுக்கொண்டேன். அவருடைய வாழ்க்கையில கடைபிடித்ததை நம்ம பார்க்கிறோம். அது எல்லாம் கிறிஸ்துவினாலே முடியுங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைவு, கொஞ்சம் குறைவு வந்தாலும் நம்மளால மன ரம்யமா இருக்க முடியல, குறைவுபட தொடங்கிடும். இயேசு கிறிஸ்து கூட எபிரேயர் நிருபத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். கிறிஸ்துவே பாடுகள் வழியாதான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்ப நமக்கும் அந்த கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கும் என்ன வழி நடத்தணும் அப்படின்னா குறைவுகள், உபத்திரவங்கள், இது வழியாதான் தேவன் நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமது குறைவுகள் நிறைய வரும்பொழுது நம்ம மனநிலைமை என்ன இருக்கு அப்படின்னா நம்ம அந்த மன ரம்யமா இருக்கிறோமா? நிறைய நேரத்துல அது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறார். யாருடைய பழக்கம், சுபாவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன ரம்யமா இருக்க முடியாத அளவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூதா எழுதின நிருபத்துல 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப இங்க நம்மளுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள், இது யாரிடத்துல இருந்து வந்த சுபாவம்? மன ரம்யம், மன அமைதி, மன திருப்தி, தேவ சமாதானம், தேவ பக்தி இல்லையா? இந்த மன ரம்யம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள். இது யாரிடத்துல இருந்து வருகிறது அப்படின்னா ஆதியிலே இருக்கிற தூதர்கள். மன ரம்யங்கிறது ஆதியில இருக்கிற தூதர் இடத்துல இருந்து கீழ்ப்படியாம விழுந்து போன லூசிபர் அப்படிம்பாங்க இல்லையா, பிசாசானவன், அவனிடத்துல இருந்து அந்த சுபாவம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல அங்க நம்மளுடைய சுபாவத்தை குறித்து போட்டிருக்கு. 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஏசாயா 14:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்கிறார். இது அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து கீழே விழுந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. விழுந்து போன தூதர்கள், இவருடைய சுபாவம் என்ன அப்படின்னா தேவன் அவருடைய அந்த சுபாவத்துல தான் குடிச்சிருக்கிறார் பிசாசனுடைய தன்மை. எதனால அவன் விழுந்து போனான் அப்படின்னா அவனுக்கு நிறைய ஆராதனை கூடம், மகிமை எல்லாமே கொடுத்திருந்தார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல இதே சுபாவம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அவனுடைய அழகு பூர்ணமானது, இன்னைக்கு அநேகரை காப்பாற்றும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட கேதுரு மீன் எல்லாமே சொல்லியிருக்கிறார். எவ்வளோ இது இல்லையா, தேவனை ஆராதிக்கிறது எல்லா காரியமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட எல்லை பெரிய எல்லை இல்லையா. ஆராதனை கூட, தேவனை துதிக்கிறது எல்லாருமே செய்தது. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வட்டம் பெரிய வட்டம், அழகுள்ளவர், எல்லாத்துலயும் நல்லவர். அப்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ மகிமையும் கொடுத்து அதற்கு அடுத்தாப்புல இருக்கிற அந்த வட்டத்துக்கு அப்புறம் இருக்கிறது தேவனுடைய சிங்காசனம். அது மாத்திரம் தான் அவனுக்கு விலக்கி வச்சு. ஆனா அவனுடைய என்ன ஆகுது அப்படின்னா நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் ஒப்பா இருப்பேங்கிற எண்ணம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளோ எண்ணமும் இருக்கிறது எல்லாமே பற்றாதபடிக்கு நான் தேவனுக்கு மேலாக நான் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். உடனே அவரு கீழே இருந்து தள்ளப்பட்டு விட்டான். அவனுடைய முடிவு கீழே தள்ளப்பட்டு விட்டான். அந்த விழுந்து போன தூதர் நம்முடைய ஆதாம் ஏவாள் இல்லையா. அதுக்கப்புறம் தான் தேவன் நம்முடைய சிருஷ்டிக்கிறார். ஆதாம் மனிதனை சிருஷ்டித்தார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வட்டம் எப்படி அப்படின்னா ஏதேன் தோட்டம், நல்ல பகல்ல குளிர்ச்சியான வேலை, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, வேலை, நல்ல வேலை, நல்ல ஒரு குடும்பம். பகலில குளிர்ச்சியான வேலையில தேவனோடு கூட உண்டான உறவு, தேவன் அவங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இவ்வளவு மகிமை, அவங்க சகலத்தையும் இல்ல தோட்டத்தை முழுவதுமே அவங்க கையில தான் கொடுத்தார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வட்டம் பெருசு.
இல்லையா? நீ சகலத்தையும் புசிக்கலாம், எல்லாவற்றையும் அனுமதி கொடுத்துட்டார். நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அதே இது ஒரே ஒரு பகுதியை மட்டும் விலக்கி வச்சார். என்ன அப்படின்னா, நன்மை தீமை அறிய கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டான்னு சொல்லி. ஆனா அந்த அந்த விழுந்து போன அந்த தூதன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவங்களையும் விழ வச்சுட்டான், ஆதி பெற்றோரையும் விழ வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான் இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பெரிய வட்டம் தான். ஆனாலும் அந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கிற அந்த கனியை நீ புசிக்கணும். நம்முடைய பிள்ளைங்க இடத்துல நிறைய நேரத்துல அப்படிதான் சொல்லுவேன். நிறைய பொருட்களை விளையாட கொடுத்துட்டு ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம அப்புறம் தனியா வச்சுக்கோ, அப்புறம் விளையாண்டுக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா, நம்ம பிள்ளைங்களுடைய மனசு எங்க இருக்கும்? இருக்கிற பொருள்கள் மேல சந்தோஷப்படாது. அந்த மறைவா வைக்கப்பட்டதை நான் எப்ப பார்க்கணும், அதை நான் எப்படி எடுக்கணும், அது எனக்குள்ளது இருக்கு. இந்த விருப்பம் தான் நம்மளுடைய பிள்ளைங்கள இடத்துல இருந்து இருக்கும். இது யாருடைய சுபாவம் அப்படின்னா, ஜென்ம சுபாவம், நம்முடைய ஆதி மனுஷன் இல்லையா? அவங்க விழுந்து போன சுபாவம். அவங்க பெரிய வட்டம் இருந்துச்சு, ஆனா அந்த வட்டத்தை அவங்க விட்டு இழந்து போக பண்ணினான். அவங்களுக்கு மன திருப்தி இல்லை, மன ரம்மியம் இல்லை, விட்டுட்டு போனான். நீ அதை பறித்துக்கொள், நீ அதை சாப்பிட, நீ அது தேவ தூதரை போல மாறிடுவான். ஏற்கனவே தேவசாயில தான் பறிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இல்லாத ஒண்ணு சொல்லி வஞ்சிக்கப்பட்டு அவங்களும் விழுந்து போனாங்க. அப்ப அந்த விழுந்து போன சாயல்ல, அந்த மாம்சத்துலதான் இன்றைக்கு நம்மளுடைய இருக்கிற, நம்முடைய சுபாவத்துல நிறைய நேரத்துல அந்த மன ரம்மியம் இல்லாத காரியம். தேவன் கொடுக்கப்பட்டதுல திருப்தியா இல்லாதபடிக்கு இன்னும் ஒரு வகை தேடுகிறது தான் மன ரம்மியம் இல்லாத வாழ்க்கை. தேவன் கொடுக்கப்பட்டது எனக்கு போதும், அதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அது மன ரம்மியமா இருக்கும். அது தேவ பக்தியான காரியத்திலே வழி நடத்தக்கூடும். அது இல்லாதபடிக்கு இந்த இலியாஸ் பிசாசனுடைய அந்த தன்மை நம்மை வழி விலக செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மன ரம்மியமா இருக்க தேவன் நம்மளுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு விழுந்து போனாங்க நிறைய பேர், இது போல ஆதி பெற்றோர் விழுந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் அதே மாம்ச சாயல்ல அதே சுபாவத்தோட தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு எதுவுமே பற்றலை அப்படிங்கிறோம். என்ன காரியம் செய்தாலும் மனத்துக்கு திருப்தியே வராத நிலை. அப்போ இங்க ஒரு வேதத்துல 3 பேரை நம்ம குறிச்சு பார்க்கலாம். விழுந்து திருப்தியாக இருந்து படைக்கப்பட்டவங்க விழுந்து போன காரியத்துல. உதாரணமாக எஸ்தர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அங்கே ஒரு ராஜாவை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இங்கே பார்க்கிறோம் இல்லையா? ஆமானுடைய நிலை. அகஸ்வேரு ராஜா 127 தேசத்தையும் ஆளுகை செய்கிறவர் ராஜா. அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருக்கா அப்படின்னா ஆமான். ஆமானுக்கு அவ்வளவு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, 127 உள்ள இருக்கிற எல்லா அரசர்களும் எல்லாருமே அவரை நமஸ்கரிக்கணும், வணங்கணும், கனப்படுத்தணும். இது ராஜா கட்டளையிட்டு இருந்தார். அவ்வளோ பெரிய வட்டம் இல்லையா? எவ்வளோ பெரிய நாடுகள், இத்தனை நாடுகள் தலைவர்கள் எல்லாமே அந்த ஆமான நமஸ்கரிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய மேன்மையா இருக்குது இல்லையா? ஆனா அவனுடைய குறைவு எதுல இருக்கு அப்படின்னா, அவனுடைய இதுல இருக்கிற ஒரு மொர்தெகாய், அவர் வீட்டுல இருக்கிற வாட்ச்மேன் இல்லையா, செக்யூரிட்டியா இருக்கிறவர், இவரு என்னை நமஸ்கரிக்கவில்லையே. இந்த மொர்தெகாய் என்னை நமஸ்கரிக்கவில்லையே. ராஜாவே கட்டளை கொடுத்திருக்கிறார். 127 ராஜாக்களும் என்னை, 127 நாடுகள் உள்ளவங்களும் என்னை வணங்குறாங்க. ஆனா இந்த மொர்தெகாய் என்னை வணங்கவில்லையே, என்ன இவன் கனம் பண்ணவில்லையே, என்ன அசட்டை பண்ணுகிறானுங்கிற எரிச்சல், மூர்க்கம் இல்லையா? அவனுக்கு எவ்வளவு மேன்மை கிடைச்சாலும் அதெல்லாம் அனுபவிக்க முடியல. இந்த ஒரு மனிதன் என்னை மேன்மைப்படுத்தலையே, கனப்படுத்தலையேங்கிற எரிச்சல் முகையோடு கூட இருந்தார். அவனுக்கு அவ்வளோ பெரிய வட்டதம் கொடுத்தும் அந்த மனசு அவருக்கு திருப்தி அடையல. இந்த ஒரு மனிதன் எனக்கு இணங்கவில்லையேன்னு சொல்லிட்டு அவனுடைய நிலைப்பாடுகள் என்ன ஆச்சு நமக்கு தெரியும் இல்லையா? கடைசியில் அவரு எதிராளிக்காக செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்திலே அவன் தூக்கு போட்டு பலியானான். அவனுடைய நிலைப்பாடு கனம், என்னை கனம் பண்ண வேண்டுங்கிற எண்ணம். இதுவும் அவனுடைய அந்த மாம்சத்துல ஒரு வெளிப்பாடு, கனம் பண்ணணுங்கிறது. இன்னைக்கு உலகத்துல நிறைய நேரத்துல பார்க்கிறோம், நம்முடைய எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணவில்லையே சொல்லிட்டு. நிறைய குடும்பங்கள்ல தகராறு,
நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம இருந்தாலும் நம்மளுடைய கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒண்ணு போய் இவங்க கனம் பண்ணலையா, ஒண்ணு இவங்க வனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி கொடுக்கறது கூட நிறைய பேர் ஆள் இருக்கிறாங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஒண்ணு கனம் பண்ணலையான்னு சொல்லிட்டு. அப்ப அங்க கனம், ஒருத்தருடைய கனத்தை எதிர்பார்க்கறதுனால அங்க என்ன ஆகுறது அப்படின்னா, அவனுடைய மன அமைதி போயிருது, அவனுடைய வழி நடத்துது எல்லாமே மரித்து போற நிலையில இருந்துட்டான். ஆனா கனத்தை எதிர்பார்க்காத மொர்தகாய், தேவனை மாத்திரம் கனப்படுத்தி வாழ்ந்த அந்த மொர்தகாய்க்கு ஆமான் விட்டு சென்ற எல்லா பதவியும் புகழும் கனமும் ராஜாவிடத்துல இருந்து வந்துச்சு, தேடி வந்துச்சு. ஏன்னா தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்தினார், அவர் கனப்படுத்துவார், ஏற்ற வேளையில கனப்படுத்துவார். ஆனா கனத்தை தேடி நம்ம ஓடி விரும்பக்கூடாது. இதை அதுல இருந்து பார்க்கிறோம். அதே போல 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 21வது அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1-4 வரைக்கும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளை ஆக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். அப்ப இங்க நாபோத் இல்லையா, இஸ்ரேல் ராஜா ஆகிய ஆகாபின் அரண்மனையில ஒரு திராட்சை தோட்டம். இந்த ராஜா என்ன அப்படின்னா, தேசம் முழுவதுமே அவருக்கு தான் சொந்தம், அவ்வளோ தேசமே அவருக்கு தான் சொந்தம். ஆனா அவருடைய மனசு என்ன ஆச்சு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டத்து மேல ஆசை, அவரு எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே ஒரு சலிப்பும் வசனமும் கோபமும் வந்தார். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆகாப் சலிப்பும் சினமும் தன் வீட்டுக்குள்ள வந்து போஜனம் பண்ணாம கடத்துல படுத்துக்கிட்டார். அவ்வளோ தேசத்தை முழுவதுமே அவருக்கு சொந்தமா இருக்கிறது. ஆனாலும் அவருடைய மனதுல இருக்கிறது பக்கத்துல இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்து மேல ஆசை. அதனால ஒரு சலிப்பும் விசனமும் வந்தார், வந்து படுத்துக்கிட்டார். மன திருப்தி அடையல. அவ்வளவு தேசத்தை ஆளுகை செய்யும்படியான ராஜாவுக்கு அந்த ஒரு சிறிய தோட்டத்து மேல இருக்கிற ஆசை என்னாச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். அவனுடைய மனைவி ஏசேபேல் வந்து தந்திரமாய் அந்த நாபோத்தை கொலை செய்து அதனுடைய தோட்டத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவர் பின்னாடி பாடுகள் பட்டார். ஏன் அப்படின்னா, அவருக்கு அவ்வளோ பெரிய இருந்தும் அவர் மனதில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்து மேல உள்ள ஆசை. அங்க ஆமானுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் கனம் பண்ணல அப்படிங்கிற ஒரு மன ரம்யம் இல்லாம, மன திருப்தி இல்லாம போனார், குறைவுபட்டார். இவரு பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டத்து மேல ஆசை வச்சார். அது கனம், இது வந்து பணம். கனமும் நம்மளை வழி விலக செய்திடும், நம்முடைய தேவன் கொடுக்கப்பட்ட எல்லையை விட்டு விலக செய்திடும். பண ஆசையும் நமக்கு இச்சையும் அப்படிதான், பண ஆசையும் நமக்கு அதை தேவனை விட்டு விலக செய்விடும். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்துக்குள்ள வழி நடத்தணுங்கிற எண்ணம் இருக்காது. பக்கத்து வீட்டை பார்த்து வாங்குறது, பக்கத்தை பார்த்து இல்லையா, நிறைய இடங்களை நம்ம குடும்பத்துல உலகத்துல நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தகுதிக்கு மீறி நம்ம செயல்படுத்துகிறது. இதெல்லாம் யாரை பார்த்துன்னா, ஊரை பார்த்து வாங்குறது. தேவன் நமக்கு என்ன எல்லை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வரவு கொடுத்திருக்கிறாரோ, நம்ம அதற்குள்ள நியமிக்கப்பட்டதுக்குள்ள நம்மளுடைய குடும்பத்தை வழி நடத்தினா நமக்கு ஒரு குறைவு இருக்காது. ஆனா அதை மீறி ஆசைப்படுகிறது, இச்சை விடுகிறது, அது தேவனுடைய எல்லைக்கு கோட்டத்துக்கு வெளியே நம்ம போயிடும், தேவனை விட்டு விலகி போயிடும். மன ரம்மியம் இருக்காது, திருப்தி இருக்காது, போதுங்கிற மனசு இருக்காது. அப்ப அந்த நிலையில அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு விஷயத்திலையும் நம்ம இதா இருக்கணும். 2 சாமுவேல் புஸ்தகத்துல 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இங்க தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்ப இங்க தாவீதுடைய வாழ்க்கையில அங்கே அவங்களுடைய மனைவிகளை குறிச்சு இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. 3ஆம் அதிகாரத்துல இருந்து 1ஆவதுல இருந்து 5 வரைக்குமே தாவீதுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த மனைவிகள். முதலாவது மனைவி மீகால், 2வது மனைவி 2ஆம் வசனத்துல இருக்கு அகினோமி இல்லையா, 3ஆவது வசனத்துல அபிகாலி,
அதுக்கப்புறம் மக்னான், ஆகித், அபித்தால், எல்கானா. இங்கே 1 2 3 6 5 6 7 மனைவிகள் சொல்லப்பட்டிருக்கு. மீகால் சேர்த்து 7 மனைவிகள். 7 மனைவிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அவருடைய அளவுன்னா தேவன் ஒருத்தருக்கு ஒருத்தி தான். இதுதான் தேவனுடைய நினைவு, தேவன் நியமிக்கப்பட்டது. ஆனா இவர் 6 மனைவிகளை சேர்த்து கொண்டார். அது மாத்திரம் அது போதாதுன்னு சொல்லிக்கிட்டு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லிட்டார்னா 5:13 அவன் எப்ரோனில் வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். அது 7 மனைவிகள் போதாதுன்னு சொல்லிட்டு இன்னும் மறுமனையாட்டிகளையும் தங்களுக்கு சேர்த்து கொண்டார். இது தேவன் கொடுக்கப்பட்டது அல்ல. இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மாம்சத்தினுடைய இச்சை, சரீரத்தினுடைய இச்சை சேர்த்து கொண்டே வந்தார். ஆனா தேவன் எந்த அளவுக்கு பொறுமை, இதெல்லாம் எதற்காக வழி வைக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்துக்கிட்டே வருது. 7 மனைவிகள் இருந்தாங்க. அப்புறம் அநேக ஸ்திரீகளை சேர்த்து கொண்டார், மறுமனைவாட்டிகளை சேர்த்து கொண்டார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துல, இது 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 11ஆவது அதிகாரத்துல யார் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா பச்சைபாலின் இடத்துல விபச்சாரம் செய்ய போகிறார். பச்சைபாலனுடைய சம்பவம் நடக்க போகுது. இதுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்து அப்படி புலிபறித்து கொண்டே இருக்கிறார். 13ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இங்க தேவன் எந்த அளவுக்கு அவர்கிட்ட கேட்கிறாரு, பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஏன் அப்படின்னா ஆண்டவனுடைய வீட்டையும் உனக்கு கொடுத்து ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே இஸ்ரவேல் வம்சத்தையும் கொடுத்தேன் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்தாரு அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா தேவனுடைய பிரமாணம் என்ன அப்படின்னா உபாகமும் 17:17 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ராஜாக்கள் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. இது தேவனுடைய சுத்தம் கிடையாது. இது இவருடைய சுய விருப்பத்தினாலே இவரு சேர்த்து கொண்டே இருந்தார். தேவனும் கண்டு கொள்ளாம இருந்தார். இவனுடைய சுய சித்தத்தினாலே சேர்த்து கொண்டே வந்தார் இல்லையா? 7 மனைவிகள், அடுத்து மறுமனையாட்டிகள், அநேக ஸ்திரீகளை சேர்த்து கொண்டு வந்தான். கடைசியில என்ன செய்தான்னா பச்சைபாலை அபகரித்து கொண்டான். அது மாத்திரம் கிடையாது, அதை மறைப்பதற்காக அவனுடைய கணவர் உரியாவை கொலை செய்தார். உன்னுடைய ஆண்டவன் வீட்டையும் உனக்கு கொடுத்து அநேக ஸ்திரீகளையும் கொடுத்து இது போதாதுன்னா கூட இன்னும் கூட நீ முறைப்படி சேர்த்திருக்கலாமே. ஆனா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்காக நீ என்ன செய்த அப்படின்னா நீதிமானுடைய மனைவியை நீ கொலை செய்தாயே, எடுத்துக்கொண்டாயே, தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணினாயேன்னு சொல்லி அங்க கடிந்து கொள்றதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த மாம்ச இச்சைங்கிறது தேவன் கொடுக்கப்பட்டதுல இருந்து விலகி போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா போயிடும், வழி விலக செய்து விடும். தாவீது ராஜா நல்லாதான் அரசாட்சி செய்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. வெளியில பார்க்கும்போது நல்லாதான் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா உள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணமா சொல்லும் பொழுது அந்த நார்த் இந்தியாவில எல்லாம் நடந்துச்சு ஒரு இடத்துல. என்னன்னா அப்படின்னா பேங்க் எல்லாமே பூட்டி தான் இருக்குது. ஆனா பேங்கு கொள்ளையடிச்சுட்டாங்க. எப்படி கொள்ளையடிச்சாங்கன்னா இங்க பக்கத்துல ரோட்ல இருந்து கீழே பூமிக்குள்ளேயாக தோண்டி தோண்டி உள்ள பேங்க் வாசல்ல உள்ள உடைச்சி உள்ள இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா வெளியில பார்க்கும்போது ரோடு இருக்கு, கார் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, வாகனம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாமே இருக்கு, பேங்க் எல்லாம் மூட்டின மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள போய் உள்ள குழி பறிச்சு எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. திருடு நிறைய. இதே போலதான் மாம்சத்தினுடைய கிரிகைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது. 7 மனைவிகளை சேர்த்தாரு, மறுமனைவாட்டிகளை சேர்த்துக்கிட்டாரு, அடுத்து கொலை செய்து அபகரிச்சுக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய துணிகரமான பாவங்கள் செய்யாந்தார். தேவன் கொடுக்கப்பட்டதுல திருப்தி இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட வட்டங்கள் பெருசு, ஆனாலும் அந்த வட்டத்துக்குள்ள அவரால் இருக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த மாம்சத்தினுடைய கிரியை நம்ம தேவனை விட்டு பிரிக்க ஆரம்பிச்சிடும், திருப்தியற்ற நிலையில கொண்டு போய்விடும். நம்ம உதாரணமா சொல்லும்போது இல்லையா, ஆகாப் ராஜாவை பார்த்தோம் இல்லையா? எத்தனை அளவுக்கு எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தார். ஆனாலும் அவங்க அதுல இந்த ஆமான் என்ன கனம் பண்ணலையே இந்த மொர்தெகாய்ன்னு சொல்லிட்டு அதுல திருப்தியற்ற நிலை, அது கனம். இன்னொன்னு நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நினைக்குது, இச்சை, இது பணம். அடுத்து தாவீதுனுடைய வாழ்க்கையில இச்சை, மாம்சத்தின் இச்சை. இச்சையும் ஒரு மனுஷன் அது தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலக வச்சிடும். இந்த கனம், பணம், பொருள் இது எல்லாமே தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலக வச்சிடும்.
இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா திருப்தி இல்லாதது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியில நம்ம திருப்தி இல்லாத நிலையில இருக்கும் பொழுது இதே மாயி இதே போலதான் நம்ம வழி விலக போயிடும். நிறைய நேரத்துல இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நாம நம்முடைய உள்ளத்துல கூட இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஆரம்பத்திலே நமக்கு கடிந்து கொள்ளணும், அதை விட்டு விலகிடணும். துணிகிற பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், தாவீது அந்த விழுந்து போன சங்கீதத்துல இருந்து தான் எழுதினார். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், தன்னுடைய பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஆரம்பத்திலே அந்த பிள்ளையா இருக்கும்போதே நம்ம சரி செய்து கொண்டே இருந்தோம்னா நம்முடைய தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட எல்லை விட்டு நம்ம மீறி போக மாட்டோம். அந்த இச்சைங்கிறது அவ்வளவு கொடுமையானது. நம்முடைய வாழ்க்கையில கூட மாம்சத்தின் கிரியைகள் இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா வெளியில பார்க்கறதுக்கு தெரியாது. நாமளும் நல்ல பரிசுத்தவான்கள் மாதிரி வார வாரம் தொழுகைக்கு வந்துருவோம், வார வாரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா கணவன் மனைவிக்கு செய்யறது, கணவன் நம்முடைய அந்தரங்க பாவங்கள், இது எல்லாமே நமக்கு உள்ளே அரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. பகை உணர்வு, இதுவும் நம்ம உள்ளே உட்கார்ந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். வெளியில பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. பகை, கசப்பு, இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். நிறைய நேரத்துல இது நிறைய பேரிடத்துல நம்ம உள்ளத்துல இருந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகிடும். இல்ல கோபம் கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, கசப்பு வைக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, பகை உணர்வு, இதெல்லாமே மாம்சத்தினுடைய கிரியைகள். விபச்சாரம், வேசித்தனம். அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி தாவீதுனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள குடிபறிச்சு தன்னுடைய வாழ்க்கையை வெளியே நடத்தினானோ, வழி விலக செய்தானோ, அதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையில அந்த இச்சையான கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா நம்முடைய தேவனுடைய வழியை விட்டு விலக வச்சிடும், விலகி போய்விடும், பெரும் பாதகமாயிரும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காருங்கிறார். பெரும் பாதகத்துக்கு நான் தப்பித்து பிழைப்பேன். சிறு தவறா இருக்கும் பொழுது நம்மை சரி செய்து கொள்ளணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம திருப்தி இல்லாத நிலை, மன ரம்மியமாய் நம்ம இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோமா? போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல சொல்லிருக்கிறார். மன ரம்யம், இந்த போதுங்கிற மனசு வந்துட்டாலே அது தேவ பக்திக்கான வழி. இது போதுங்கிற மனசு இல்லாதனாலதான் நம்ம நிறைய நேரத்துல கனத்தை தேடி ஓடுகிறது, அதே போல பணத்தை தேடி ஓடுகிறது. பணத்தை தேடுறது சொல்றார், இல்ல நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருங்கிற, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எபிரேயர் 13:5 சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டவையில நம்ம எந்த அளவுக்கு நம்ம திருப்தி அடைவர்களா இருக்கோம், திருப்தி உள்ளவர்களா இருக்கிறோம், மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறவரமா? தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமனம், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கணவர் இல்லையா, இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட கணவர், அவருக்கு கொடுக்கிற அந்த வருமானத்திலிருந்து என்னுடைய குடும்பத்தை நான் செலவை பராமரித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா மன ரம்மியமா வரும். ஒரு நேரத்துல குறைவு கூட, ஒரு நேரத்துல வரவு வரும். அது ஒன்றும் இல்லை, மன ரம்மியமாய் நான் இருக்க கற்றுக்கொண்டேன். நிறைய நேரத்துல அதிக செலவு ஆசைப்படும் போது, செலவு செய்யும் பொழுது வேதனைகள் வருது. பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படினோம், எல்லாமே அந்த ஒவ்வொரு நிலையில இருக்கு. அப்ப நான் அந்த மன ரம்மியமா இருக்க நான் எந்த அளவுக்கு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்? தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லையில நான் திருப்தி அடைந்தவனா இருக்கிறேனா, இல்ல நான் வழி விலக செய்கிறவனா இருக்கிறேனா? நிறைய நேரத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே நன்மைக்கு. நிறைய நேரத்துல வரவுகளை குறிச்சு, பொருளாதாரத்தை நிறைய விஷயத்துல நம்மளை பின்வாங்க செய்கிறது, முறுமுறுக்க செய்கிறது, தவிக்க செய்கிறது, மற்றவர்களை பார்த்து எரிச்சல் அடைய சொல்லுகிறது. இது மன்னாவை பொருளாதாரத்தை குறித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வழி நடத்திட்டு வரும்போது மன்னாவை கொடுத்தார். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க இஷ்டப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னார். எல்லாருக்கும் ஒரு ஓமர் அளவு தான் இருந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எல்லாம் மன்னா கிடைக்குதுன்னா நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதை மறுநாள் வச்சு அது கெட்டு போயிடும். தேவன் கொடுத்தார், உன் தேவைக்கு தக்கன எடுத்துக்கோன்னாங்க. ஆனா நிறைய பேர் எடுத்து வச்சு மறுநாள் கெட்டு போயிடுச்சு. அதுவும் இல்லாம நிறைய பேர் சேர்த்தாங்க. அதுல ஒரு வசனம் இருக்கு இல்லையா, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதமானதும் இல்லை, குறைவா சேர்த்தவனுக்கு குறைஞ்சு போகவும் இல்லை, சமமா இருந்தது. ஆனா அவங்களுடைய மனசுல என்ன, நாங்க நிறைய சேர்த்துட்டோம், நிறைய எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பிரமாணம் சமமா தான் இருக்கு. மிகுதியா சேர்த்தவனுக்கு மீதமானதும் இல்லை, குறைவா சேர்த்தவனுக்கு குறைஞ்சு போறதும் கிடையாது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி. பணியின் மூலமாக நிறைய பேருக்கு சம்பளம் உயர்வா இருக்கும் இல்லையா, 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் பார்த்து நம்மளுக்கு மனசுல என்ன ஆகும், இவ்வளோ வருமானம் செய்யறாங்க, இவ்வளவு செலவு பண்றாங்க, நினைச்சதெல்லாம் வாங்குறாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, மன திருப்தி இல்லாதபடி நிலை. ஆனா தேவன் அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு அதுக்கு தக்கன செலவுகளையும் கொடுத்திருப்பார். அவங்க அவ்வளவு லட்சம் வந்தாலும் அவங்கள மீதி பணத்தை எடுத்தாலும் அதை பயன்படுத்த முடியாது, நமக்கே தெரியும் இல்லையா. செலவு பண்ற பணம் சாப்பிட்றது ஒரு நேரம் தான்,
3 நேரம் தான் சாப்பிட போறோம். அதுக்கு மீறி பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய நேரத்துல அது நம்முடைய மனசு தவிக்கும். தேவன் மிகுதியா சேர்த்தவனுக்கு மிச்சமானது இல்லை, குறைவா சேர்த்தவனுக்கு குறைஞ்சு போனது இல்லை. தேவன் எனக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுல நான் திருப்தி அடைகிறேன், அதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன். தேவனுடைய பிரமாணத்தை நம்ம நினைச்சு பார்த்துட்டாலே நமக்கு மற்றவங்களை பார்த்து எரிச்சலும் வராது, பொறாமையும் வராது. தேவன் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், நான் இதை வச்சு என்னுடைய குடும்பத்தை செலவு பண்ணுவேன், அதுல நான் உண்மையா இருப்பேன். தேவன் என்னை உயர்த்துவார் இல்லையா? தேவன் அதை உயர்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மனநிலைமை எடுத்துட்டால் நம்ம குறைபாடு வராது, முறுமுறுப்பு வராது, கசப்பு வராது, ஒரு நேரத்துல குறைவுபட்டாலும் குடும்பத்துக்குள்ள தகராறு வராது. முதல்ல நம்ம கற்றுக்கொண்டலாம், அப்பதான் நம்முடைய பிள்ளைங்க நம்மை பார்த்து கற்றுக்கொள்வாங்க. எந்த நிலையிலும் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி நம்மளால செயல்படுத்த முடியும். இன்னொரு விஷயத்துல கூட நம்ம பார்க்கிறோம், தேவன் நம்மை எந்த அளவுக்கு நமக்கு வழி நடத்துகிறான்னு சொல்லி சங்கீதங்கள் புஸ்தகத்துல 139 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 14வது வசனத்துல 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என்னுடைய எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது அப்படிங்கிற. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதுல ஏன் நம்மளால திருப்தி அடைய முடியல அப்படின்னா, நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரத்தை தேவன் நம்மளை உருவாக்கின விதத்தை நம்ம நினைச்சு பார்த்தாலே நம்ம தேவனுக்கு எவ்வளவோ நன்றி உள்ளவர்களா இருக்கணும், மன சந்தோஷம் உள்ளவர்களா இருக்கணும். உலக ஆராய்ச்சியிலே சொல்றாங்க, இருக்கிறதுல பெரிய பெரிய கண்டுபிடிப்பு உருவாக்குனதுல எதெல்லாம் அதிசயம் அப்படின்னு சொன்னா மனிதருடைய சரீரம். நாம தான் அதிசயமானவர்கள் இல்லையா? நம்முடைய நரம்புகள், நம்முடைய கண் பார்வை எல்லாவற்றையும் கொள்றாங்க. மருத்துவம் படிச்சவங்களுக்கு தெரியும், அவ்வளவு விசித்திர வினோதமாக நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நினைச்சாலே நம்ம தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றி உள்ளா இருக்கணும், திருப்தி உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு சரீரத்தை நல்ல சுக பலத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் நடக்க முடியாம, சாப்பிட முடியாம, உறக்கம் இல்லாம எத்தனையோ பேர் வேதனைப்பட்டுக்கிறாங்களே, மன கலக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. ஆனா தேவன் நம்மை பிரமிக்கப்பட்ட அதிசயமாக தேவன் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கபடியினால் தேவன் உண்டாக்கி இருக்கிறார், நம்மளை உருவாக்கி இருக்கிறார். விசித்திர வினோதமாக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கிறோம், அது நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சு பாக்குறது இல்லை. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுனால நம்ம நினைச்சு பாக்குறது இல்லை. மருத்துவமனையில போய் பார்த்தா அவங்க படுற வேதனைகள்லாம் பார்க்கும்போது நம்ம தேவனை நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதே போல நிறைய இடத்துல என்ன மனக்குழப்பம் அப்படின்னா, தேவன் உண்டாக்கப்பட்ட சரீரத்துல குறைவுகள் வரும் இல்லையா? நிறைய நேரத்துல என்னெல்லாம் மன குழப்பம் வரும், மன திருப்தி இல்லாம இருப்பாங்க அப்படின்னா, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு போது தேவன் நம்மளை நேர்த்தியா உண்டாக்கப்பட்டிருக்கிறார். நிறைய நேரத்துல என்ன நினைப்பாங்க, நான் இன்னும் இவ்வளவு ஒல்லியா இருக்கிறேனே, இன்னும் கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மன எண்ணம். இன்னொரு எண்ணம் என்ன அப்படின்னா, என்ன போய் இவ்வளவு கருப்பா படைச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தாலே நம்ம நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம். அது ஒரு மன திருப்தி இல்லாத நிலை. இன்னும் உயரமா இருந்தா நல்லா இருக்கணும். அதே போல மற்றவங்களுக்கு எல்லாம் நிறைய முடி இருக்குது இல்லையா? பெண்களுக்கு உடைய கவலை, எனக்கு கொஞ்சம் தானே முடி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மன கவலை, மன திருப்தி இல்லாத நிலை. இல்லை எப்படின்னா மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறது. தேவன் நம்மளை விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாயலை கொடுத்திருக்கிறார், நேர்த்தியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இயற்கையை வச்சிருக்கிறார் இல்லையா? முடியெல்லாம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வெள்ளையாயிடும், அது நரைத்த முடி தேவனுக்கு மகிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அதை கூட நம்மளுடைய மனசு ஏற்றுக்கொள்ள முடியல, அதையும் கருப்பு அடிச்சுக்கிறாங்க, கலரை பூசிக்கிறாங்க, பொய்யான காரியங்களே நடப்பிக்கிறாங்க. திருப்தி இல்லாத நிலை. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்திலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவன் நம்மளை உண்டாக்கினார்னு நினைச்சாலே நம்ம மன ரம்யமா இருப்போம், தேவனை துதிக்கிறவர்களா இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம குறை சொல்ல மாட்டோம், முறுமுறுக்கிறவர்களா இருக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் பவுலுக்கு எல்லா நிலையிலும் அவர் போதிக்கப்பட்டார். நிர்வாணமா இருந்தார், பசியா இருந்தார், பட்டினியா இருந்தார், எந்த விதத்திலையும் முறுமுறுக்கல, குறை சொல்லல. எல்லா நிலையிலும் தேவன் என்னை வழி நடத்துறார் இல்லையா? மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டார். அப்ப நாமளுக்கும் அதே போல தேவ பக்தியான காரியத்தை சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதுல எல்லைக்குள்ள நம்ம மன திருப்தியா சந்தோஷமா இருக்கிறோமா, வழி நடத்துகிறோமா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது 40 வருஷம் வழி நடத்தினார் வனாந்தரத்துல. அவங்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னா, போஷிக்கிறதுக்கு மன்னாவினால்தான் போஷிச்சார். 40 வருஷம் ஒரே மன்னா இல்ல, ஒரே டேஸ்ட், கொத்துமல்லி அளவு, ஒரே அளவு, ஒரே உணவு, ஒரே டேஸ்ட்.
நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான குழம்புகளை வச்சு சாப்பிட்றோம். ஒரு குழம்பு மறுநாள் மற்ற நாள் வச்சாலும் அது பிடிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு ருசியா கேட்டுக்கிறோம். ஆனா 40 வருஷமா அவர் ஒரே உணவை கொடுத்துட்டு வர்றார், ஒரே உணவை தான் கொடுத்துட்டு வந்தார். ஆனா தேவன் கொடுக்கறது ஆரோக்கியமா இருந்துச்சு, அவங்க நினைச்சு உணர்ந்து பார்க்கல. 40 வருஷம் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த உணவு உண்டதுனால அவங்களுடைய பாதங்கள் வீங்கவே இல்லை. அவங்க போட்டிருந்த வஸ்திரம் பழமையா போகவும் இல்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, என்ன வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உணரவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நினைவெல்லாம் எகிப்துல இருந்துச்சு. நாங்க அங்க மச்சங்களை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், இறைச்சியை சாப்பிட்டோம். அவங்களுடைய நினைவெல்லாம் அங்க இருந்துச்சு. அதனால தேவன் வழி நடத்தி வருகிறத அவங்களால உணர முடியல. முறுமுறுத்தாங்க, பகைச்சாங்க இல்லையா? அதே வனாந்தரத்துல அவங்க எல்லாமே அழிக்கப்பட்டு போனாங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் கூட தேவன் நம்மை வழி நடத்துகிறார் இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் என்னோட கூட இருக்கும்பொழுது, தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டதுல, குடும்பத்துல தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனைவி இடத்துல நான் தேவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அவ்வளவுதான். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். பிள்ளைங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இதைத்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். போதும் என்கிற மனசு, போதும் என்கிற மனசு, மன ரம்மியமா இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். எபிரேயர் 12 அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:1 எபிரேயர் 12 அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அப்போ தேவன் நமக்கு இவ்வளவு விதமான சாட்சிகளை வச்சிருக்கிறாரு. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு இல்ல விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கையில பொறுமையோடு கூட ஓடும். தேவன் நமக்கு அருமையான துணைவியரை கொடுத்திருக்கிறாங்க, அருமையான கணவரை கொடுத்திருக்கிறாங்க, அருமையான பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறாங்க. தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வேலை, தொழில்கள் எல்லாவற்றையும் நான் மன ரம்யமாய் மன திருப்தியாய் இருந்து நான் தேவனை மகிமைப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு தேவை என்ன? சுற்றி இருக்கிற பாவத்தை, சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை நாம் தள்ளிவிடணும். பாவம்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? உலகத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்திலிருந்து வந்தது. இது தேவனால உண்டாக்கப்பட்டல, தேவன் கொடுக்கப்பட்ட எல்லையில் இது நம்ம குடும்பத்துல வரக்கூடாது. ஆகையினால இந்த சிந்தையோடு கூட நம்ம அடக்கப்படுவோம், கடந்து வருவோம். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதுல போதும் என்கிற மனதோடு கூட தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். ஆகையினால தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட வேலையில சந்தோஷமாய் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். எல்லா விதத்திலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த வாழ்க்கையே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. ஆகையினாலே அந்த சிந்தையோடு கூட நம்ம கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க ஒருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.